வாங்க வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு நம்மால் நான் தண்ணி கேன் தாங்க போட வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. நான் வராமல் விட்ருவோன்னு தேங்க்யூ வி. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான், அது போதும். அப்படியே உங்கள் மாமியார் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கீங்க. வைஷன் பாத்தியாடா என்ன பண்ணிட்டானுங்கன்னு. உங்களுக்கு இந்த மாதிரியான கேமிங் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வில்லேஷன் வா நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவில்லை உனக்கு? வா. ஐயோ மன்னிச்சிருங்க, நான் போயிடுறேன். பெகியும் நம்மளோட வின்ஸ்டனும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. தெரியுமா, அன்னைக்கே அவங்க சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். வணக்கம் கேமர்ஸ். நம்ம வின்ஸ்டனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெக்கிக்கு ஏதோ கல்யாணத்துக்கு ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறா, அவள் கூட நீ துணையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வேஷன் வந்து கிளம்புறாப்புல. நீ கூட வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல பெக்கி, அதனால ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போகணும்? ஃப்ளவர் ஷாப்புக்கு தான். அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ் ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அது வந்து என் கல்யாணத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லி அதை ரொம்ப சூப்பராக பண்ண சொல்லியிருக்கேன். இன்னும் அதில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, அதெல்லாம் செட் ஆகிடும். கண்டிப்பாக செட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா என்னோட கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்த போகிறோம். பெக்கி அவரோட மேரேஜ் காஸ்டியூம் வந்து ஒரு கடையில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கா. ஸோ அங்கே வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் பார்க்க போகிறாங்க. இது வந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தானே. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அண்ணனா நம்ம இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கூட நிற்கிறோம். ஓகே, அந்த ட்ரெஸ் எடுங்க, நான் வந்து ஃபிட்டிங் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி போகிறாங்க. உடனே வாங்க வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு நம்மால் நான் தண்ணி கேன் தாங்க போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் உட்கார்றாப்புல. அதாவது அவங்களோட கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்க இல்லையா, அதனால் வந்து நல்லா ட்ரெஸ் ஃபிட்டிங்காக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து இந்த எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து பெக்கி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் வின்ஸ்டன் வந்து வேற ஒரு விஷயமா போயிட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இவங்க கல்யாணத்துக்கு வந்து ஒரு அரிவகை ஒரு பூ இருக்குது, அது வந்து இவங்க ட்ரெஸ்ஸில் வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பெக்கி வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க கல்யாணத்தில் அது இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப வருஷம் வந்து வாழ்வாங்க ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும் போல். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாவ்லின் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. அதை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பெக்கி வந்து அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அது எடுக்கிறதுக்கான வழியே இல்லைன்னு அவங்க சொல்லும்போது, நம்ம வெய்ஷன் கிட்ட சொல்லும்போது வெய்ஷன் வந்து ஓகே வாங்க பார்த்துக்கலாம், நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஷன் பெக்கியை கூப்பிட்டு கிளம்புறாப்புல. போகிற வழியிலே வந்து வின்ஸ்டன் வந்து வெய்ஷனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாப்புல, இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோ, நம்ம கேக் ஷாப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து ஏதோ இப்போ அங்கே ஏதோ திருட்டுத்தனம் நடந்துகிட்ருக்கு, அதை முதல்ல கொஞ்சம் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே வெய்ஷன் வந்து சரி உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களே பார்த்துட்றாங்க, அந்த கேக் கம்பெனிக்கார வண்டி வந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ அதை பிடிக்கலான்னு சொல்லி அதை துரத்துறாங்க. நில்றாடே, எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான் பாருங்க. ஓகே ரைட்டு, பக்கத்தில் வந்தாச்சு. ஜம்பிங்கு பிடிச்சாச்சுங்க. அப்படியே தவழ்ந்து ஓகே ரைட்டு, எஸ்கேப்பு. அப்படியே போய் வண்டிக்குள்ளே ஏறிடணும். ரைட்டு, எங்கடா வண்டி எடுத்துகிட்டு ஓடுற, ரோட்லேயே விழுந்தான் பாருங்க. ஓகே, நம்ம கேரேஜில் வந்து அதை விட்டாச்சு. கேக் பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஷாலின் டெம்பிளில் வந்து அந்த பூ ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த அரிய வகை பூ, அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கெட்டப் சேஞ்செல்லாம் பண்ணி ஆள் போகிறாப்புல எடுக்கிறதுக்கு. இதுதான் அந்த பூங்க, எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு கிளம்புவோம். யாராம ஆட்டி வாடா ரெடி, வாடா பார்த்துக்கலாம் ரெடி. ஏன் பெருசு மாதிரி இருக்கான், இந்த அடி அடிக்கிறான். ஓகே, இது ஷாலின் டெம்பிளில் எல்லாம் கொஞ்சம் சண்டை தெரிஞ்சவங்களாக தான் இருப்பானுங்க போல், நம்மக்கிட்ட முடியுமா? இவனுக்கு எல்லாருமே வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் பிடிச்சி ஒவ்வொருத்தனையாக கொண்டு போய் சைடில் அடித்து முடித்து கட்டணும். ஒருத்தராக வாங்கடா, அவங்களுக்குலாம் நல்லா டிசிப்ளின் தெரியாதா அவங்களுக்கு? பாருங்கள், கிராப்பிள் பண்ணோம்னா நிறைய இடம் இருக்குது, எங்கே கொண்டு போய் இடிக்கலாம், எதுக்குள்ளே கவுத்து தூக்கி உள்ளே போடலாம், அது சுடு தண்ணிக்குள்ளே தூக்கி போடலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இவனுக்கு வந்து ஆக்சுவலாக கிராப்பிள் பண்ணால் தட்டி விட்றானுங்க, ஃபுல்லாக ஃபைட் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க போல். அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் போய் வந்தாச்சு. நம்ம பெக்கி வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் கூட இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரான்னு தெரியாது, நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் அண்ணனாகவும் வந்து நீங்கள் இந்த வந்து பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிவிட்டு பெக்கி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. யாருப்பா இது, வின்ஸ்டன் அண்ட் ஃபேமிலியா? வாடா, ரொம்ப சந்தோஷம்டா, உன்னால் வர முடிஞ்சது நினச்ச சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. நான் வராமல் விட்ருவோன்னு. தேங்க்யூ வி. நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான், அது போதும். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான நாள்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது ரொம்பவே உண்மைதான்டா.
கண்டிப்பாக மச்சான், கண்டிப்பாக. அங்கிள் போ, வாங்க வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்ததுல ரொம்ப பெருமை. உண்மையிலே நீ ஃபேமிலி மேன் ஆகிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதுக்கப்புறம் அதை ஒழுங்கா இரு, புரியுதா? 2 பேரும் சந்தோஷமா இருங்க. பார்க்கறதுக்கு 2 பேரும் ரொம்ப அம்சமா இருக்கீங்க. அப்படியே உங்க மாமியார் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பண்ண ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வெய் இங்க வா. தலைவருக்கு பிடிச்ச மாதிரியான வைன் உள்ள வச்சிருக்கேன்டா. அதை எடுத்துட்டு நேராக கிச்சனுக்கு வந்துரு. சீக்கிரம் கிளம்பு. காரில் அந்த பக்கம் தான் பார்க் பண்ணியிருக்கு. சரி, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து. புரியுதா? இந்த அக்கியை வச்சுக்க. கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்துரு. ஓகே? எங்கன்னா கச்சேரி தளபதி கச்சேரி இன்னும் நிறைய இருக்கே. இன்னைக்கு பார்ட்டி தான். ஓகே. என்ன அங்கே ஒரே சத்தமாக இருக்கு? ஓகே கேமர்ஸ், ஒரு சங்கடமான ஒரு மிஷனுக்கு தயாராகிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இறங்கிட்டானுங்க, ஆளுங்க இறங்கிட்டானுங்க. அதனால் உள்ளே வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு டோர் அடைச்சிட்டானுங்க, லாக் பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து உள்ளே போனதுக்கு நமக்கு வழி வந்து அந்த மேல் இடத்துல காட்டுறது பாருங்கள், அந்த வழி தான் உள்ளே போகணும். இங்கே டெட் பாடிலாம் கிடக்குது. இதுக்கு தான் இந்த கல்யாண டைமில் தான் வந்து பிரச்சனை பண்ணிங்களாடா. ஓகே ரைட், நம்ம டைரி வச்சு உள்ளே போனோம். உள்ளே ஃபுல்லாக ஆளுங்க இறங்கிட்டானுங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தரும் அடித்து காலி பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா இந்த கேட்ரிங் பாய்ஸ் இருக்கானுங்க பாருங்க. இந்த கெட்டப்பில் உள்ளே பூந்து எல்லாத்தையும் லாக் பண்ணுறானுங்க. உள்ளே இருக்கவங்க எல்லோரும் அடிக்கிறானுங்க, கொல்றானுங்களே. இப்போ நம்ம இவனுங்களெல்லாம் காலி பண்ணுங்க கைஸ். வாங்க வாடா. ஐயோ, அடியே வாங்கிட்டோம். இதுவே தப்பாச்சே. இருங்கடா டே, பிடி. அப்படியே பிடிச்சி தூக்கி போடணும். இந்த அருவாளை வேற வச்சுக்கிட்டு சாப்பிடா. வெட்டு. ஓகே, காலி. அடுத்த இடத்துக்கு போவோம். ஓடுறா. அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, அதை தான் வாங்கணும் நம்ம. எடு துப்பாக்கியை. இப்போ வாங்கடா டே. இங்கே ஒரு நாய் இருக்காம பாருங்க. செத்தானுங்க. காம்பேக்டாக வந்து ஒரு நம்ம கையில் வந்து சண்டை போடுற மாதிரியாக இருந்தாலும் சரி, இந்த கன் வச்சு சண்டை போடுற மாதிரி இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து சென்சிபிளாக யோசித்து அழகாக வந்து பண்ணியிருப்பானுங்க இந்த கேமில். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு என்ன சொல்கிறது, கையில் சண்டை போடுறது நம்ம இதில் நமக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு வந்து இந்த கன் ஷூட்டும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். வின்சன், என்னாச்சு? ஓ ஓ பெகி. வைஷன், பாத்தியாடா என்ன பண்ணிட்டானுங்கன்னு? பெகி இதை டிசர்வ் பண்ணலடா. அவ பாவண்டா. வின்சன், என்னடாச்சு? டேய் எந்திரி. வின்சன் தா. பெகி ஒருத்தனை விட மாட்டேன்டா. ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும். இவங்க எப்படி செத்துட்டாங்க, அங்கிள் வந்து காப்பாற்ற வேண்டியது இருக்கும். அவரை தேடி நம்ம போகிறோம். இந்த பக்கம் மெயின் ஹால் இருக்குது, அதில் ஃபஸ்ட் என்ட்ரு ஆகும். இதுதான் வழி. ஓகே, ரைட்டு. இவனுங்களெல்லாம் வந்து காலி பண்ணு தான் அங்கிள் போயிருக்காரு பாருங்க. ஐயோ, அவரையும் சுட்டானுங்களே. அவர் சாக மாட்டாப்புல. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி போய் அவரை காப்பாற்றணும். டே எங்கிருந்தெல்லாம் சுடுறானுங்க பாருங்க. சவுடா இங்கே எகிரி குதிச்சிடலாம், ஆனால் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க, அதனால தான். அங்கே பாருங்கள், வின்ஸ்டனோட பெக்கியோட ஃபோட்டோ. வாழலான்னு வந்தவங்களை வாசப்படியோடு அனுப்பிட்டீங்களா, அந்த டைலாக் தானே ஞாபகம் வருது. மொத்தமாக முடிச்சு விட்டானுங்க கைஸ். பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பார்த்து வெறி ஏற்றிக்க வேண்டியதான். இப்போ வாங்கடா டேய். ஓகே, நீ யாரா? ஓகே ரைட்டு. இருக்காரா அங்கிள்? போ. யோ பெருசு, என்னையா பண்ணுறீங்க? எந்திரியா, போகலாயா? அங்கிள் போ சுத்தமாக.
டேமேஜ் ஆகிட்டாப்புல. அவரை காப்பாற்றி இப்போ வெளியே கூப்பிட்டு போனோம். அப்படியே போவோம். இந்த மையே ஓரமாக போமாயே. எங்கடி குறுக்க வரீங்க? நீங்கள் யார் நீங்களாம்? ஆல்ரெடி எல்லாமே கேட்ரிங் கேட்டப் தான். கேட்ரிங் பாய்ஸ், சவங்க பாய்ஸ். இதுதான் ரீலோட் ஆகுது. போடுறா பெருசு. அங்கே போகிற வரைக்கும் நீ தாங்குவியா? அங்கிள் போட உயிர் அங்கே கம்மியாகிட்டே வருது பாருங்க. அதை வந்து பார்த்துக்கணும், மீட்ரு கம்மியாகாமல். அதுக்கு நம்ம நிற்காமல் போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து நின்னோம்னா வந்துட்டே தான் இருப்பானுங்க. இவ்வளோ பெரிய டீம் இருந்தானுங்க, யாரையும் காணோம். கல்யாணத்துக்காவது எல்லாம் வந்திருந்தானுங்கன்னா ஈஸியாக அதை தப்பிச்சிருக்கலாம். போடு போடு போடு. ரீலோடு தான் பிரச்சனை. சவு அந்த இடம் தாங்க. அங்கே வந்துட்டோம்னா எஸ்கேப் ஆயிடலாம். ரோடை தாண்டி கூப்பிட்டு போகணுமா? இன்னுமாடா இருக்கீங்க? ஒழிஞ்சிக்கிட்டா பாருங்க. போல் ஹெட் ஷாட்டு. நம்ம பாய்ஸ் வந்துட்டானுங்க கைஸ். அங்கே பாருங்கள், சண்டை போட்டுருக்கானுங்க பாருங்க. ஓகே ஓகே, நம்ம பசங்க எல்லாருமே இருக்கானுங்க. வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கிள் வந்து விட்டாச்சு. நீ நீ நிற்க வேண்டாம்ப்பா, கிளம்பிடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் வந்துடுவானுங்க, நான் பொழைச்சிக்குவேன். இங்கே பாரு, நீ தான் முழு பொறுப்பு. அங்கிள் காப்பாற்றணும், புரியுதுல? நீ பர்சனலாக இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். உனக்கு நான் சொல்கிறது புரியுதுல? புரியுது, நான் பார்த்துக்கிறேன். அங்கேருந்து நம்ம வெயிஷன் உடனே கிளம்பிடுறாப்புல. ஏன்னா போலீஸ் வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லையா? இந்த மிஷன் முடிஞ்சது. ஆனால் என்ன, நம்ம வின்ஸ்டனும் பெக்கியும் ரொம்ப சோகமான ஒரு நிலைமையில் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெயிஷனை வந்து ரொம்பவே பாதிச்சிருச்சு. அந்த டென்ஷனில் நம்ம சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பாக்யராஜ் சார் இருக்கார்ல, சாரி நம்ம ரேமண்ட் சார் இருக்கார்ல, அவர் வந்து நம்மளை வந்து பார்க்கணுன்னு கூப்பிட்றாப்புல. என்ன ரேமண்ட் பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் இந்த இடத்துலேருந்து வெளியே வர்றது ஈஸி நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு புரியுதுங்க ஆஃபீஸர். நானும் கேள்விப்படுறேங்க. அந்த வெட்டிங்கு, அது வெட்டிங் இல்லை ரேமன், அது ஒரு மேசக்கர்னு உங்களுக்கு புரியுதுல்ல? வின்சன் ஒரு ரெட் போல் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவனோட வைஃப் பெக்கி, அவளோட வெட்டிங் அன்னைக்கு அவள் சாகணுமா என்ன? இங்கே தான் நீங்கள் பர்சனலாக அட்டாச் ஆகிருக்கிறீங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்குறது கஷ்டம்தாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்காக நீங்கள் அவங்களாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கவே, நீங்கள் ஒரு காப்புங்க, புரியுதுங்களா? ஒரு போலீஸாக நடந்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களை வெளியே கூப்பிட வேண்டியது. வெளியே எடுக்க போறீங்களா? உங்கள் வேலை வின்ஸ்டன் கூட க்ளோஸ் ஆகிறது மட்டும்தாங்க, புரியுதுங்களா? இது க்ளோஸ் ஆகணுமா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க ரேமன். நான் தான் இப்போ வின்ஸ்டன் போனதுனால இப்போ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். உங்களுக்கு சேர்மன் கிட்ட சொல்லணுமா? நான் தான் சொல்லணும். ரெட் போல்ஸ் வேணுமா? நான் தான் கொண்டு வரணும். இப்போ நான் அவங்களில் ஒருத்தன். ஆமாங்க, நீங்கள் அவங்களில் ஒருத்தன் ஆயிட்டீங்க. வேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ தூரம் உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் மெயினான ஆள். இப்போ நான் பண்ணுறது தான், நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டைமில் என்னை வெளியெடுத்தா எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லி வேஷன் வந்து கோவப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட அதிகமாக மிங்கிள் ஆனதுனால வின்ஸ்டனோட இறப்பையும் தாங்க முடியல. வேஷனோட வெறியாட்டத்தை அடுத்தடுத்த மிஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரியான கேமிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.